ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிடிசி டோமியன்ஸுடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிடிசி டோமினன்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு கரண்ட்டாக 58.86% வந்து டேட் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ வந்து இந்த பிடிசி டோமினன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னென்னு சொன்னால், ப்ரீவியஸாக 2020 இந்த காலப்பகுதியில் எஸ் 2020 ஜூன் அந்த சீசன் சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், எஸ் இப்போ வந்து நாங்கள் கரண்ட்டாக இருக்கிற வந்து 2026 மார்ச்சில். இது வந்து 2026 மார்ச்சில் வந்து எங்களுக்கு என்ன நடந்திருக்குது, மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் கீழே மாதிரி தான் வந்திருக்குது சரியா. ஏப்ரல் சீசனில் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், பிடிசி டோமினன்ஸ் வந்து மேலே மூவ் ஆகுது சரியா. பிடிசி டோமினன்ஸ் வந்து எங்களுக்கு ஏப்ரல் சீசனில் மேலே மூவ் ஆகுது. அப்போ எங்களுக்கு வந்து இந்த மேலே மூவ் ஆகிற மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் டபுள் பாட்டம் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கும். இங்கே ஒரு ஷார்ட் டேர்மான டபுள் பாட்டம், அதோடைய நெக்லைன் இதாக இருக்கும் சரியா. அந்த நெக்லைனை எங்களுக்கு பிரேக் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு ஓட பிளாக் இருக்கும். அந்த ஓட பிளாக்கை டேப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னால் கீழே அப்படியே மூவ் ஆக இருக்குது சரியா. அங்கேருந்து எங்களுக்கு எப்போ கீழே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுண்டா, எங்களுக்கு மே மாதம் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலேருந்து செப்டம்பர் வரைக்குமே எங்களுக்கு கீழே தான் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட 17% பிடிசி டோமினன்ஸ் வந்து எங்களுக்கு அங்கேருந்து மூவ் ஆகிட்டு திருப்பி என்ன செய்யுதுன்னு சொன்னால், திருப்பி ரியல் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக திருப்பி எங்களுக்கு இந்த செப்டம்பர் சீசனில் இருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மேலே போயிட்டு ஜனவரி 2021 ஜனவரி வரைக்குமே எங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே தான் மூவ் ஆகிருக்குது. மூவ் ஆகிட்டு எங்களுக்கு என்ன செஞ்சுன்னா நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்து திருப்பி ஒரு டவுன்ஃபால் நடக்குது. எப்போன்னு சொன்னால் அதே தான் 21 ஜனவரி சீசனில் தான் எங்களுக்கு டவுன்ஃபால் வந்து கிட்டத்தட்ட 2021 மே வரைக்குமே ஒரு ஹியூஜான ஒரு டவுன்ஃபால் நடந்திருக்கும். அந்த டவுன்ஃபால் தான் ரியலான ஒரு அல்சீசனாகவும் இருந்திருக்கும். அப்போ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கான சிம்டம்ஸ் காட்டுதான்னு கேட்டால் எஸ் காட்டுது. இங்கே பாருங்கள், நான் இந்த லைன்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணேன். ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தானே இந்த ஒயிட் கலர் லைட், இந்த ஷார்ட் டேர்ம் டபுள் பாட்டம்னு சொன்னேன். அதே ஷார்ட் டேர்ம் டபுள் பாட்டம் இங்கேயே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து எங்களுக்கு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது. இப்போ வந்து எங்களுக்கு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது சரியா. நெக்லைன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இதோட மேலோட பிளாக்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் எஸ் இருக்குது. எஸ் ஓட பிளாக்ஸ் இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து மார்க்கெட் இது வரைக்குமே வரலாம் 64.46.46.46.08 வரைக்குமே எங்களுக்கு வந்து மார்க்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த சேமில் இந்த எஃபிஜி எப்போ இருக்குது, இந்த எஃபிஜி எப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணும் 64.14 63.45 வரைக்குமே இருக்குது. இந்த எஃபிஜி 45 எஸ் 45 இருக்குது. இந்த எஃபிஜி எப்போ ஃபுல்லாக எங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகும். அப்போ எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏப்ரல் மாதத்தில் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிட்டு மே மாதத்தில் திருப்பி மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும் அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கேருந்து எங்களுக்கு 17% அப்படின்னா கிட்டத்தட்ட 52.84 எங்களுக்கு ரவுண்டாக 53 51 வரைக்குமே எங்களுக்கு வந்து வச்சுக்கொள்ளலாம். எங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே இது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும் அப்படின்ற மாதிரி சரியா. அப்போ பிடிசி டோமினன்ஸ் வந்து எங்களுக்கு அதே மாதிரி எங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த பேட்டர்ன் தான் இங்கே வந்து
எங்களுக்கு இங்கே வந்து பியரிஷ் பேனட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பியரிஷ் பேனட் ஒர்க் தான் எங்களுக்கு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிற விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி எங்களுக்கு எக்ஸாக்டாக இங்கே இப்போ எங்களுக்கு இப்படி எடுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ இது வந்து பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னாலும் பிரேக் அவுட்டில் வச்சு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்தோம்னு சொன்னாலும் பிரேக் அவுட் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா பிரேக் அவுட்னா மார்க்கெட் வந்து இங்கே மேலே மூவ் ஆகிச்சுண்டா இது வரைக்கும் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இதை வந்து மேலே வச்சு எடுக்கிறதுக்கு மாதிரி இருக்கும். பட் இப்போ நம்மளுக்கு விளங்குறதுக்கு மாதிரி காட்டுறேன்டா எங்களுக்கு வந்து இதை இந்த மாதிரி எடுக்கலாம். சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு பேன் பேட்டர்னுக்குள்ளுக்கு தான் எங்களுக்கு இந்த டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த பேன் பேட்டர்ன் எங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. என்ன சொன்னால் எங்களுக்கு இந்த டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணப்படலை. நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்தில் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். இப்போ மேலே மூவ் ஆகிட்டு எங்களுக்கு அங்கே திருப்பி கீழே மூவ் ஆகணும். ஒரு பயங்கரமான ஒரு மூவ் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மாதிரி இருக்கும் ஆல்ட் காயின்ஸில். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குவான்டிட்டி டெக்ராமே உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்டு புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.